வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடை செய்யப்படுதா வேட்பாளர் குற்றம் சாட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் எத்தனை புகார்கள் வந்திருக்கு, அதன் மேலே என்ன மாதிரி எங்களுக்கு புகார்கள் வந்துச்சு. எங்களுடைய பறக்கும்படையினர் இது காலையில் வரைக்கும் 5 நபர்களை கைது பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கு. 5 பேர்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கட்சியை சார்ந்த? இல்லை, அதுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. சீஸ் பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதுக்கு யாரும் கிளைம் பண்ணல. 68 lakhs சீஸ் பண்ணியிருக்கோம்னு சீஷர்ஸ் ஒன்று இன்கம் டேக்ஸில் பண்ணியிருந்தாங்க ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி. அது 75 lakhs வந்திருக்கு. ஸோ எங்களுடைய பறக்கும் படைகள் பண்ணது 64 லட்சம் சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சம்மந்தமாக விசாரணை போயிட்டு இருக்கு. வாக்காளர்கள் கூட்டப்பட்ட இல்லை, அதான் விசாரணை போயிட்டு இருக்கு. எங்களுடைய சீஷர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான சம்மந்தமாக விசாரணை போயிட்டு இருக்கு. தேர்தல் நேர்மையான முறையில் நடக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். நிச்சயமாக எல்லாம் எங்கே கம்ப்ளைண்ட் தான் நாங்கள் இமீடியட்டாக போய் அரெஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு டிப்ஸ் கிடச்சாலும் அங்கே போயிட்டு நாங்கள் படத்தை சீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்து பண்ணியிருக்கோம். 100% வாக்குப்பதிவு சாத்தியமாக என்ன எங்களுடைய முயற்சி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். நிறைய அப்பீல்ஸ் எங்களுடைய ஓட்டருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அனைவரும் நாளைக்கு ஓட்டுப்பதிவு அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாக்குச்சாவடிகளில் நிறைய சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக எங்களுடைய வாக்காளர்கள் அனைவரும் ஓட்டுப்பதிவு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து 100% ஓட்டுப்பதிவு புதுவை நாடாளுமன்ற தொகுதி நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். நாளை தினம் வெப்பம் அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் வாக்காளர்கள் எதுவும் வெயில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நிழற்கூடை அமைச்சிருக்கோம். குடிதண்ணீர் இருக்குது. ஸோ அதுக்காக ஏற்கனவே அப்பீல் கொடுத்துருக்கோம். ஸோ குழந்தைகளை சிறார்களை யாரும் வாக்குச்சாவடியை கொண்டு வர வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ மருத்துவ வசதி ஏற்பாடு இருக்கும். மொபைல் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைத்து பிஹெச்சியும் பணியில் இருக்க சொல்லியிருக்கோம். ஸோ வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் அனைத்து நியர்பை பிஹெச்சி அனைத்தும் ஓப்பனில் இருக்கும். வயதானவர்கள் எதுவும் அதாவது இந்த நேரம் வெயில் நேரங்களில் வரவான முன்கூட்டியே இல்லை மாலை நேரங்களில் போடணும் அப்படி ஏதாச்சும் ரொம்ப வயது முதிர்ந்தவர்களும் காலையிலையோ இல்லை மதியம் 3 மணிக்கு மேலேயோ வாக்குப்பதிவு செய்யணும். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, மின்வெட்டை தடுக்கப்படும் இரவு நேரத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் நேற்றெல்லாம் மின்வெட்டு பல பகுதியில் இருந்தது. வாக்காளர்களுக்கான பணம் சொல்லுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. என்ன நடவடிக்கை இல்லை, ஏற்கனவே நாங்கள் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கோம். ஸோ நேற்றுக்கு கொடுத்த ஒரு மின்வெட்டு அவங்க ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணாங்க. ஹஸ்டி லைன் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அது கோடை காலமாக இருக்கிறதுனால ஹஸ்டி லைன் ரிப்பேர் இமீடியட்டாக ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால தான் நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்று நம்ம புதுவை பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுக்கான வாக்கு இயந்திரங்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனுப்புகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலை அனைத்து வேட்பாளர்களின் முகவர்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் இந்த ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அஃபீஷியல்ஸ் ப்ராப்பரான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த வாக்குச்சாவடிக்கு அனைத்து வாக்கு இயந்திரங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் 4 மணிக்குள்ளார இந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடிக்கு சென்றடையும். வாக்குச்சாவடியில் ஆல்ரெடி போலீஸ் டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். மாடல் போலிங் ஸ்டேஷன் நிறைய அமைச்சிருக்கோம். ஸோ அதுக்கான பணிகளும் முழுமூச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளார அதுவும் முடிவடைந்தது. ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்த வாக்காளர்களுக்கு 2 வகையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ஒன்று, ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் ஒரு தன்னார்வலர்கள் இருப்பாங்க. அவங்க வீல் சேரோடு இருப்பாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சர்வேயில் நாங்கள் ஏற்கனவே பிஎல்ஓ மூலமாக கேட்டிருந்தோம் யாருக்கெல்லாம் வண்டி போக்குவரத்து வசதி வேணும்ன்ட்டு. ஸோ அந்த வசதியை தெரிவித்தவங்க 347 வாக்காளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 37 வண்டிகள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த 347 வாக்காளர்களுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு நம்மளுடைய தன்னார்வலர்கள் வண்டியோடு போயிட்டு அவங்களை கூட்டிகிட்டு ஓட்டு போட வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க.